ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என் வில் எட்டர்னல் அனிமோட 34வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி, வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடுக்குள்ளார போயிடலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் பிளட் ஸ்ட்ரீம் செக்டர்ஸ் அந்த எல்டர் பைபிளையோ நம்ம ஹீரோவுடைய கதை முடிக்கிறதுக்காக அவனுடைய ஃபிஸ்ட்டை அனுப்பியிருப்பான். இப்போ அதிலிருந்து தான் எபிசோடும் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ நோக்கி அந்த ஃபிஸ்ட்டை வந்துக்கிட்டு இருக்க நம்ம அங்கிள்லையோ பைசோச்சன் அங்கேருந்து நகர்த்து போடான்னு கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு யான் ஃபேங் நான் உன்னை காப்பாற்றி தீருவேன்னு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்க நம்ம டிட்டான் பயவுலையும் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வெறி கொண்டு வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கவும் பிளட் ஸ்ட்ரீம் செக்டோடைய எல்டரோ அதை பார்த்துட்டு இது யானிங் கல்டிவேஷன் ஆச்சு, 10% பாம் பவரை வேற யூஸ் பண்ணுறான் போல இருக்கு, இதை இப்படியே விட்டு நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரோ அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவரோ எங்க செக்டர் சேர்ந்த டிசபிள் மேல கை வைக்கணும்னு கூட நீ நினைச்சு கூட பார்க்காதரான்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ ப்ரொடக்டிவ் ஸ்டீல்ல வர வச்சு அந்த ஃபிஷ்டை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கவும் டூ லேட், நீங்க ரொம்ப லேட்டா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கடான்னு சொல்லிட்டு இருக்க அவங்களும் விட்டு கொடுக்காம அந்த ஃபிஷ்டை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அதை எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு அந்த ஃபிஷ்டை நம்ம ஹீரோவை நோக்கி வரவும் ரெண்டு பேரும் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு ஓடி வர அந்த ஷீல்டு உடைஞ்சு அதுல இருந்து வந்த ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா நம்ம ஹீரோயினும் அடி வாங்கிடுறா. நம்ம அங்கிள்லையும் அடி வாங்கிக்கிட்டு ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம டிட்டான் பைபிளையும் அந்த எஃபெக்ட்ல பின்னாடி தூக்கி வீச என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என்கிட்ட இன்னும் ஓல்டு ஆன்செஸ்டர் எங்க கொடுத்த மேஜிக் ட்ரெஷர் எல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனை சுத்தி ஒரு பேரியரை உருவாக்கி தடுத்து நிறுத்திக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளாரே என்கிட்ட இத்தனை ட்ரெஷர் இருக்கு பைசோச்சானா, நானு இந்த ஆன்சிஸ்டருங்களுடைய ட்ரெஷர் மற்றும் பவரை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் இவனை கண்டிப்பா சமாளிச்சே தீருவேன், இவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இன்னும் தாலிஸ்மன்னுங்க இருக்கு, இந்த தடவை எனக்கு லக்கு உதவி பண்ணலனாலும் நான் வாய்ந்தே தீருவேண்டான்னு சொல்லிட்டு அவனுடைய டிமோனிக் கோஸ்டோடைய பவரை கொண்டு அந்த ஃபிஷ்டை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம அங்கிள்லையோ நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்தை நோக்கி நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் அவனுடைய டிமோனிக் பீஸ்ட் உருவத்து மூலியமா அந்த ஃபிஷ்டை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க செத்து போடான்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிக்கவும் ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாம் வந்து பட்டு அந்த இடமே அப்படியே வெடிஞ்சு செதற நம்ம அங்கிள்லையோ பைசோ சேன்னு கத்திக்கிட்டு இருக்கவும் எல்டருங்க மத்த பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த டிசேபிளுங்கன்னு எல்லாரும் அதிர்ச்சியோடையும் ஷாக்கோடையும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பைசோ சேன்னு சொல்ல நம்ம மெய் பொண்ணு பைசோச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வருமோ நம்ம டிட்டான் பைபிளையோ அந்த இடத்த நோக்கி வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அந்த டிமோனிக் பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவுடைய உடம்புலும் என்னென்னவோ மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினா கண்ணை திறந்துட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு யான் ஃபேங்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே மயக்கம் அடைஞ்சிடறா. நம்ம ஹீரோவோ கீழே விழுற மாதிரி வந்துகிட்டு இருக்கவும் நம்ம குண்டு பைபிளையோ 9th ஃபேட்டின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அப்படியே வானத்துல இருந்து கீழே வந்து விழவும் அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ஆயிடுது. நம்ம மஞ்ச முடி தலையனும் என்ன நம்மளுடைய கல்டிவேஷனோடைய பிளட் எனர்ஜி எல்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்கு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அடிச்ச அந்த கிழட்டு பைபிளையோ உங்களுடைய கதை இதோட முடிய போது உங்க செக்டர் சேர்ந்த நோபல் டிசபிளோடைய கதையை முடிச்சுட்டேன், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எதிராக நீங்க சண்டை போட்டதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய கதையை முடிக்க போறோம் பாருன்னு சொல்லிட்டு இருக்க திடீர்னு யாரோ அவரை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரான்னு பார்த்தா பிளட் ஸ்ட்ரீம் செக்டோடைய தலைவர் தான். நீ எப்படா பிளட் ஸ்ட்ரீம் செக்டருக்கு மாஸ்டரான பிளட் ஸ்ட்ரீம் செக்டர்ல இருக்கிற டிசபிளுங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த நான் இப்ப செஞ்சே முடிச்சுட்டேன். சரி, அதை விட்டு தள்ளி என்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி நீ சொல்லி ஆகணும். எல்லாரோடைய கல்டிவேஷன் பவரும் கம்மியானதுக்கப்புறம் உங்ககிட்ட மட்டும் எப்படி 10% பாம் பவர் இருந்துச்சு, உன்னுடைய கல்டிவேஷன் மட்டும் எப்படிடா சப்ரஸ் ஆகாம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணவும் அந்த சப்ரஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த மற்ற எல்டருங்களும் அவனை பிடிச்சிட்டு அதுக்குள்ளார எங்கப்பா அவசரமா கிளம்பி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த எல்டருங்களும் அவனை சுத்தி போட்டுட்டு ஒழுங்கா வாயை திறந்து பேசுறான்னு சொல்லிட்டு இருக்க அவனுடைய உடம்ப வெடிகிற மாதிரி மாறி அதுல இருந்து கோஸ்ட் எல்லாம் வெளியில வந்துருது. இங்க
என்ன தாண்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கோஸ்ட் ஃபேஸ் எல்லாம் ஒன்ன சேர ஆரம்பிச்சிருது. உண்மையிலே யாருடா நீ? நான் தான் 1000 ஃபேஸோடைய ரூத்லெஸ் சர்வெண்ட். என்ன அப்படின்னா நீ யக்ஷா நியூ செக்டர் சேர்ந்தவனா? ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டையும் பிளட் கிளானை சேர்ந்தவங்களையும் சண்டை போட விட்டு அவங்களுடைய கதையை முடிக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் டிஃப்ரெண்டானவங்க, அதனால நீங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனும் அந்த இடத்துல இருந்து காணாம போக அந்த 1000 ஃபேஸை நான் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறதா மாஸ்டர்னு கேட்க, சரி நீ போயிட்டு வான்னு சொல்ல அவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக ஆரம்பிச்சுறாரு. ஊஜி நீயும் அந்த 1000 ஃபேஸ் ஈவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போடா. சரி மாஸ்டர். யக்ஷா நியூ செக்டர் சேர்ந்தவனுங்களுக்கு அசிங்கன்றதே ஒண்ணு கிடையாது. அவனுங்க எல்லாம் நண்பன்னு கூட பார்க்காம எல்லாரையும் சாவடிப்பானுங்க. அந்த செக்டர் சேர்ந்தவனுங்க நம்ம 2 செக்டையும் பிளான் பண்ணி இப்படி சண்டை போட வச்சிருப்பானுங்க போல இருக்கு. 2 பேருமா சேர்ந்து எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த யக்ஷா நியூ ஈவில் கிளானை சேர்ந்தவனுங்களை நம்ம கண்டிப்பா பனிஷ் பண்ணி மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி ஆகணும். அங்க இருக்கக்கூடிய டிசபிளுங்களும் நம்ம அந்த யக்ஷா நியூ செக்டை அழிச்சாகணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறானுங்க. நம்ம குரங்கான் சிஸ்டரும் இந்த பேட்டில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு மாத்தி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் இதுக்கப்புறம் புதுசா ஒரு பாதியில போக ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம அங்கிளியோ பைசோச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து அவருடைய ஸ்பிரிட் எனர்ஜியை கொடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம டிட்டான் பயபுலியோ பாசத்தோட நக்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுடைய கையில் லைட்டா நகர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கு சில பல இல்லூஷன் எல்லாம் அவனுக்குள்ளார வந்து போய்கிட்டு இருக்க, எப்படியோ இந்த தடவை நம்ம இவனை காப்பாத்திட்டோம் அப்படின்னு நம்ம அங்கிள் லீ பேசுறது மத்த எல்லாரும் நம்ம ஹீரோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதோ அவனுக்கு தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணா நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன சீனியர் பிரதர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க, பைசோச்சன் நீங்க சீக்கிரமா ரெக்கவரி ஆகி திரும்ப எழுந்தாகணும். ஏன்னா நீங்க ரொம்ப நாளாவே கோமால இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம டிட்டான் பைபிளியோ சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க, ப்ளீஸ் சீக்கிரமா எழுந்துருங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போக நம்ம ஹீரோவை கண்ணை திறந்துட்டு மெய்யான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறா. என்ன இந்த ஸ்மெல்ல வச்சு பார்த்தா கண்டிப்பா சாங் ஜுன்வான் இங்க வந்திருப்பா போலன்னு நம்ம ஹீரோ உள்ளார சொல்லிட்டு இருக்க நம்ம டிட்டான் பைபிளியோ ஹீரோயினை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்க, டே டிட்டானே நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க மற்றவங்க கிட்ட ரூடா நடந்துக்க மாட்டாங்கடான்னு சொல்லவும் நம்மளும் சைலண்டா ஸ்டைலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா போல. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா 2 கிளானை சேர்ந்தவங்களும் கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஓர கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ இங்க வந்திருக்க? நீ எல்லாம் வயசானவ, அதனால இந்த இடத்துக்கு வராத. என்னுடைய வயசோச்சனை பார்க்காத, அவரை நானே பத்திரமா பார்த்து பண்ணி இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. என்னடா எனக்காக இங்க ஒரு பேட்டில் நடந்துகிட்டு இருக்கா? நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ. எனக்கும் பைசோச்சனுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னா உனக்கு புரியாது. என்கிட்ட இருக்கிற அளவுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல நம்ம மெய் பொண்ணோ கீழே பார்த்துட்டு நான்சென்ஸ் என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா உனக்கும் பைசோச்சனுக்கும் நடுவுல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஏன்னா நானும் பைசோச்சனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்துகிட்டு இருந்தோம், ஒன்னா தான் இருந்தோம். நம்ம கண்ணை முடிக்கவும் இந்த பொண்ணுங்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டை ரொம்ப பயங்கரமா இருக்கே. உனக்கு என்ன தெரியும், இவனும் நானும் பிளட் ஸ்ட்ரீம் செக்டர்ல எப்படி இருந்தோம். ரயல் அப்ப என்னுடைய உயிரை போற நிலைமைக்கு உண்டான, ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக இவன் வந்தான். அதுக்கான அர்த்தம் உனக்கு சொன்னா புரியாது. ஏன்னா நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கா பைசோச்சனை விட்டு போ. நீ மூளை இல்லாதவ. யாரை பார்த்து மூளை இல்லாதவன் சொல்ற? நீ தான் மூளை இல்லாதவன். நான் இப்படியே தூங்குற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறத தான் எனக்கு நல்லதுன்னு நம்ம ஹீரோவை உள்ளார சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய கையை அப்படி இப்படின்னு மடக்கி இழுத்துறாங்க. அதான் இப்ப நம்மளுக்குள்ளார சண்டை நடக்கல இல்ல, அதனால சாங் நீங்க இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. அதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோயினோ பைசோச்சனுடைய மனசு எனக்கு தான், உனக்கு அதில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும், சின்னது பெருசுன்னு வச்சு இன்டெரக்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரே புகை வருது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய பேச்சுட்டு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவா ஐயோ அம்மா பத்திக்கிச்சேன்னு சொல்லிட்டு அணைச்சிக்கிட்டு இருக்கவும் பைசோச்சன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா குட் மார்னிங்னு சொல்லவும் திரும்ப அந்த நெருப்போ பயங்கரமா எரிய ஆரம்பிக்கவும் நம்ம மெய் பொண்ணோ தண்ணி ஊத்தியாத அணைச்சிட்றா. நம்ம ஹீரோயினோ கிட்ட வந்துட்டு, டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ எவ்வளவு நாளா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? சரியா கூட நீ கிளம்பி வா. ஏன்னா நீ சில விஷயங்களை பத்தி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஆனா பைசோச்சன் நானும் உங்க கூட தனியா பேசி ஆகணும், அதனால என் கூட ஃபர்ஸ்ட் வாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்
ஆன்சர் தெரியாதா அதை பற்றி உனக்கு? அதை பற்றிலாம் நீ சொல்லவே கூடாது. சரி, இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவங்க 2 பேருக்கிட்ட இருந்து தப்பிச்சு வரலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் ஓடி வந்தா எல்லாருக்கு எங்களுடைய வணக்கங்கள்னு 2 செக்டர் சேர்ந்தவனுங்களும் வணக்கம் போட இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோவோ ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க ஹெர்பல் மெடிசன் இம்மார்டல் பில்லை உருவாக்குறதுக்கான ஸ்க்ரோலை கொடுத்துருக்காங்க. இது சாங் ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. இது பிளட் கியூவை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய கல்டிவேஷன் லெவலையும் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 செக்டர் சேர்ந்தவனுங்களும் அவனுங்களுடைய ஸ்க்ரோல்ல இருக்கிறத நம்ம ஹீரோ கிட்ட சண்டை மாஞ்சிக்கிட்டே படிச்சு காட்டிக்கிட்டு இருக்கமோ நம்ம ஹீரோவோ எதுக்குடா 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 2மே நல்லதா இருக்கு, அதனால 2த்தையுமே நானே எடுத்துக்கிறேன். வைசோச்சன், இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும். பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க பெட்டர் ஆனவங்களா இல்ல நம்ம செக்டர் சேர்ந்தவங்களா? டி ஒழுங்கா கிளியரா சொல்லு, யாரு பெட்டர் ஆனவங்கன்னு. அங்க இருக்கிறவனுங்களோ எக்ஸாக்டா பர்சனை பத்தி சொல்லுங்க, இல்லனா மெடிசனை பத்தி சொல்லுங்க, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா சொல்லுங்க சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தப்பிச்சு திரும்ப உள்ளார போக நல்ல எதுவுமே பண்ண முடியாது, நீ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா இருந்து போக, ஏய் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ, எதை பத்தி என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்க நில்லு அப்படின்னு நம்ம மெய் பொண்ணா கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானமோ திடீர்னு கருள் மேகமா சூழ்ந்து என்னவா நடந்துகிட்டு இருக்குமோ, இந்த பையன் எழுந்ததுல இருந்து கல்டிவேஷன் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அது மூலியமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இவனுடைய கல்டிவேஷன் பார்த்தா பில்ட் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு 2 செக்டர் சேர்ந்த எல்டருங்களும் பேசிட்டு இருக்க. என்ன எவன்லி கியூஐயான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோடைய கல்டிவேஷன் லெவலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸா நியூஸ் செக்டர் சேர்ந்த அந்த சர்வெண்ட் பயபுள்ள தப்பிச்சு போனோம்ல, அவனை கண்டுபிடிப்பானோ இல்லை கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணால் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்கன்னா அவங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.